11ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 3 முக்கோணவியல் எக்ஸசைஸ் 3.3ல் முதல் கணக்கு. மதிப்புகளை காண்க. sin 480 டிகிரி. sin 480 ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 360 + 120. 360ஓட 120 கூட்டினோம்னா 480. ஏன் 360ஓட சேர்க்குறோம்னா 360ங்கிறதும் சைபருங்கிறதும் ஈக்குவல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிங்க. 360ங்கிறது சைபர்னால் இதை விட்டுடலாம். மீதி என்ன இருக்குது? sin 120 இருக்குது. sin 120 டிகிரி. sin 120 என்ன செய்யலாம்? 90 + 30. 120 எப்படி எழுதலாம்னா 90 + 30 120. நமக்கு 4 கால்வட்டம் போடுவோம் இல்லையா? அதில் 120ங்கிறது எந்த இடத்துல வரும்னா 2வது கால்வட்டத்தில் வரும். இங்கே எது மட்டும்தான் ப்ளஸ்ன்னா சைன் மட்டும்தான் ப்ளஸ். இங்கே சைன் தான் இருக்குது, அதனால் ப்ளஸ்ஸு தான் ஆன்சர். ப்ளஸ் 90 அப்படின்னாலே சைன் என்னவா மாறிடும்னா காசுன்னு மாறிடும். காஸ் 30 டிகிரி. காஸ் 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னா நமக்கு தெரிஞ்சது தான், √3/2. அவ்வளோதான். சப்டிவிஷன் 2 சைன் -1110 காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னா காஸ் தீட்டா. காசில் மைனஸ் வந்தால் விட்டுடலாம். சைன்லேயும் அதே போல் மைனஸ் தீட்டான்னு வந்தால் மைனஸை வெளியில் எடுத்து மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதலாம். டேனில் மைனஸ் தீட்டான்னு வந்தால் மைனஸை வெளியில் எடுத்துகிட்டு டேன் தீட்டான்னு எழுதலாம். இப்போ நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு? சைன் வந்திருக்கிறதுனால மைனஸை வெளியில் எடுத்துடுறோம். மைனஸ் சைன் 1110 டிகிரி. இந்த 1110 அப்படிங்கிறதுல எத்தனை 360 இருக்கும் அப்படின்னா 3 360 பெருக்குனா எவ்வளோ வரும்? உள்ளார 3 தடவை 360 எவ்வளோ வருதுன்னா 1080. இன்னும் எவ்வளோ இதில் கூட இருக்குன்னா ஒரு 30 டிகிரி கூட இருக்குது. 3 தடவை 360க்கு 1080. இதோட ஒரு 30 கூட்டினோம்னா கணக்கில் கேட்டிருக்கிற அந்த மதிப்பு வந்துடும். 3 தடவை 360 + 30. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 360னா 0ன்னு. அதனால் இதை விட்டுட்டு மீதி இருக்கிற 30 மட்டும் எடுத்துப்போம். சைன் 30. சைன் 30ஓட மதிப்பு என்ன? 1/2. மைனஸ் இருக்கிறதுனால -1/2. அவ்வளோதான். அடுத்தது சப்டிவிஷன் 3 காஸ் 300. காஸ் 300 நம்ம எப்படி எழுதலாம்னா 300 வந்து 360 டிகிரிலேருந்து ஒரு 60 டிகிரியை கழிச்சோம்னா 300 வந்துடும் இல்லையா? 360ங்கிறது ஈக்குவல் டு 0. அப்போ மீதி என்ன இருக்கும்? காசில் -60 மட்டும் இருக்கும். காசில் மைனஸ் வந்தால் விட்டுடணும்னு சொல்லியிருக்கோம். அதனால் காஸ் 60 டிகிரி. காஸ் 60ஓட மதிப்பு என்ன வரும்? 1/2. இதுதான் ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் 4 டேன் 1050. டேன் இந்த 1050ல் ஏற்கனவே நமக்கு தெரியும் 3 360 எவ்வளோன்னா 1080. இங்கே இருக்கிறது 1050 தானே. அப்போ இதில் ஒரு 30 என்ன செய்யணும்னா கழிக்கணும். கழிச்சாதான் நமக்கு என்ன வரும்னா 1050 வரும். 3 தடவை 360 பெருக்குனா நமக்கு என்ன வருது? 1080 வருது. இருக்கிறது 1050. அப்போ இதில் ஒரு 30 கழிச்சிடும். இதோட மதிப்பு 1050ன்னு வந்துடும். டேன் 360 சைபர்னா 3 × 0 0 தான். டேனுக்குள்ளே -30 டிகிரி இருக்கும். டேனில் மைனஸ் வந்தால் வெளியில் எடுத்துடணும். மைனஸ் டேன் 30 டிகிரி. டேன் 30 அப்படிங்கிறது 1/√3. அவ்வளோதான். அடுத்தது காட் 660. 660 எப்படி எழுதலாம்? 360ஓட ஒரு 300 கூட்டணும்னா நமக்கு 660 வரும். 360ங்கிறது சைபருங்கிறதுனால மீதி என்ன இருக்குது? காட் 300ன்னு இருக்குது. காட் 300 டிகிரி. காட் 300 என்ன செய்யலாம்? 360 டிகிரிலேருந்து ஒரு 60 டிகிரியை கழிச்சிட்டோம்னா மிச்சம் 300 வந்துடும். இந்த 300 வந்து 360 - 60ன்னு பிரிச்சுக்கிறோம். காட் 360 சைபரு, மீதி என்ன இருக்குது? -60. காட்டுங்கிறது டேனோட தலைகீழி. அதனால் டேனில் மைனஸ் வந்தால் வெளியில் எடுத்துருவோம். இதுலேயும் அதே போல் மைனஸை வெளியில் எடுத்துகிட்டு காட் 60 டிகிரி. மைனஸ் காட் 60 அப்படிங்கிறதோட மதிப்பு என்னன்னா 1/√3. அவ்வளோதான். சப்டிவிஷன் 6 டேன் 19π/3. இதுக்கு முன்னாடி நமக்கு டிகிரியில் இருந்தது, அதனால் 360லேருந்து கழிச்சோம். இப்போ பைங்கிறத ரேடியனில் கொடுத்துருக்காங்க, பாகையில். அதனால் இதை என்ன செய்கிறோம்? டேன் 19 அப்படிங்கிறத 3ஆல் வகுத்தா என்ன வரும்? 6 3 18. 6 தடவை வருது இல்லையா? அதனால்
6π ப்ளஸ் π/3 அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். எப்படி? இப்போ மீசியம் எடுத்து பாருங்கள். 3 18π, 18πயும் ஒரு பையும் 19π வந்துடும். tan 6π, 6πங்கிறது 3 தடவை 360க்கு சமம். 360ங்கிறது 0, அதனால் இந்த வேல்யூ 0 ஆகிடும். எது மட்டும்தான் இருக்கும்னா π/3 மட்டும்தான் இருக்கும். tan π/3, π/3ன்னா 60ன்னு அர்த்தம். tan 60ஓட மதிப்பு என்னன்னா √3. அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து √3. அவ்வளோதான். அடுத்தது சப்டிவிஷன் 7. சைன் ஆஃப் -11π/3. சைனில் மைனஸ் வந்தால் மைனஸை முதல்ல வெளியில் எடுத்தணும். மைனஸ் சைன் 11π/3 ஈக்குவல் டு மைனஸ் சைன். இதை மட்டும் கொஞ்சம் மாத்திரம். எப்படின்னா, இது ஒரு 3 நாள் ஆகும்போது கிட்டத்தட்ட 12 கிட்ட வருதா? 3 9, 4 3 12. அதனால் 4π மைனஸ் π/3. 3 4 12, 12 பையில் ஒரு பை போயிடுச்சுன்னா 11 பை வந்துடும். இதை சுருக்கணும்னா 11π/3 வந்துடும். ஈக்குவல் டு மைனஸ் சைன் 4 பைங்கிறது 720. அதனால் இது சைபர் ஆகிடும். 2 பைங்கிறது 360, இன்னொரு 2 பைங்கிறது இன்னொரு 360. அதனால் 4 பைங்கிறது 360ஓட மடங்காக இருக்கிறதுனால இது 0 ஆகிடும். மீதி π/3 மட்டும்தான் இருக்கும். சைனில் மைனஸ் வந்தால் வெளில எடுத்துடணும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கா? இந்த மைனஸை வெளில எடுத்துட்டோம்னா ப்ளஸ்ஸு சைன் π/3ன்னு இருக்கும். π/3ன்னா 60. சைன் 60ஓட மதிப்பு என்னன்னா √3/2. அவ்வளோதான். வினாயன் 2. திட்ட நிலையில் உள்ள தீட்டாவின் முனைய பக்கம் 5/7 2√6/7 என்ற புள்ளி வழி செல்கிறது எனில் தீட்டாவின் 6 முக்கோணவியல் சார்புகள் அவற்றோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, அப்புறம் அந்த 3த்தோட தலைகீழ். முதல்ல தீட்டா, இந்த இடத்த தீட்டான்னு வச்சு. அடுத்தது ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்களா, இது எக்ஸு, இது ஒய். எக்ஸ் கமா ஒய். எக்ஸுங்கிறது என்னன்னா 5/7. 5/7னா இதுலேருந்து இது சைபர். சைபர் இதுலேருந்து இது வரைக்கும் 5/7 அப்படின்னா இந்த லென்த்து வந்து 5/7. அதே போல் இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் இருக்கிற தொலைவு எவ்வளோன்னா 2√6/7 கணக்கிலே கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளி தான் அவங்க கணக்கில் கொடுத்துருக்கிற 5/7, 2√6/7. எக்ஸோட மதிப்பு 5/7, ஒய்யோட மதிப்பு இதுக்கு நேராக வரும். இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக இந்த உயரம். இந்த உயரம் எவ்வளோன்னா இந்த உயரம் எவ்வளவோ அதே அளவு தான் இதுவும் இருக்கும். 2√6/7ன்னு இருக்கும். இது ஓ, இது ஏ, இது பி அப்படின்னு வச்சுப்போம். OAB. OBங்கிறது கர்ணம், OA அப்படிங்கிறது அடுத்துள்ள பக்கம், ABங்கிறது எதிர்பக்கம். பிதாகரஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா, எது? இந்த கர்ணத்தோட ஸ்கொயர் OB ஸ்கொயர் ஈக்குவல் டு OA ஸ்கொயர் ப்ளஸ் AB ஸ்கொயர். இந்த OB ஸ்கொயர் வேணும்னா OA ஸ்கொயர் ப்ளஸ் AB ஸ்கொயர். OAங்கிறது 5/7, 5/7ஓட ஸ்கொயர் ப்ளஸ் AB. ABங்கிறது எவ்வளோன்னா 2√6/7 இதோட ஸ்கொயர். வர்க்கப்படுத்தும் போது 25/7 49. இதில் 2 ஸ்கொயர் 4, √6 ஸ்கொயர் பண்ணுறோம்னா 6/7 ஸ்கொயர் 49. 25/49 ப்ளஸ் 4 24/49. ரெண்டுத்துக்குமே மீசியமை வந்து 49 தான். 49. 25 ப்ளஸ் 24 எவ்வளோ வரும்? 49/49ன்னு வரும். மதிப்பு 1. எதோட மதிப்பு? OB ஸ்கொயர். OB ஸ்கொயர் 1ன்னா OB ஈக்குவல் டு 1 தான். OBங்கிறது எது? கர்ணம். கர்ணம்ங்கிறது இது. 6 முக்கோணவியல் சார்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து எழுதுறோம். சைன் தீட்டா எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் என்ன இருக்குன்னா, தீட்டாவுக்கு எதிர்பக்கத்தில் இருக்கிற 2√6/7 வகுத்தல் கர்ணம். கர்ணம்ங்கிறது எவ்வளோன்னா 1. எதிர்பக்கம் 2√6/7, கர்ணங்கிறது 1 ஈக்குவல் டு 2√6/7.
ஒன்றுங்கிறது எழுத வேணாம். அடுத்தது காஸ் தீட்டா. காஸ் தீட்டாங்கிறது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கங்கிறது எதுன்னா தீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம் 5/7. 5/7 பை கர்ணம். கர்ணங்கிறது 1. 1ங்கிறத எழுத வேணாம். 5/7 அப்படிங்கிறது காஸ் தீட்டாவோட மதிப்பு. மூணாவது டேன் தீட்டா. எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் என்னன்னா 2√6/7. அடுத்துள்ள பக்கங்கிறது 5/7. 7ம் 7ம் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 2√6/5. இது டேன் தீட்டாவோட மதிப்பு. அடுத்தது தலைகீழி. சைனோட தலைகீழி என்ன? கொசிக்கன். கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு இதை தலைகீழி எழுதிட போகிறோம். 7/2√6. அடுத்தது காஸ் தீட்டாவோட தலைகீழி சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டாங்கிறத தலைகீழ எழுதினோம்னா 5/7ங்கிறது 7/5ன்னு வந்துடும். கடைசியாக டேன் தீட்டாவோட தலைகீழி காட் தீட்டா. காட் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டாவோட மதிப்பை தலைகீழ எழுதுறோம். 5/2√6. இதுதான் கணக்கில் கேட்டிருக்கிற 6 முக்கோணவியல் மதிப்புகள். வினாயன் 3. பின்வரும் சார்பின் மதிப்புக்கு மற்ற 5 முக்கோணவியல் சார்புகளை காண்க. அதாவது காஸ் தீட்டா கொடுத்துட்றாங்க. மொத்தம் இருக்கிற 6ல் மீதி இருக்கிற 5 முக்கோணவியல் சார்புகளை கண்டுபிடிக்கணும். முதல் கணக்கை பொறுத்த வரைக்கும் காஸ் தீட்டா ஈக்குவல் டு -1/2. அடுத்தது இன்னொரு க்ளூ என்ன சொல்லியிருக்காங்க? தீட்டாங்கிறது எதில் இருக்குன்னா 3வது கால் பகுதியில் இருக்கு. 3வது கால் பகுதி 1 2 3. இந்த 3வது கால் பகுதியில் இருக்கு. இங்கே எது மட்டும்தான் ப்ளஸ்ன்னா டேன் மட்டும்தான் ப்ளஸ். டேன் வந்தால் மட்டும் ப்ளஸ்ஸு, மீதி இருக்கிற எல்லாமே மைனஸில் வரும். காசு சைனு எல்லாமே மைனஸில் வரும். முதல்ல ஒரு முக்கோணம் படம் வரைஞ்சிப்போம். தீட்டா. காஸ் தீட்டானா என்ன? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் 1, கர்ணங்கிறது 2. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த எதிர்பக்கம். எதிர்பக்கம் வேண்டும் அப்படின்னா √ கர்ணத்தோட ஸ்கொயர் 4 மைனஸ் அடுத்துள்ள பக்கத்தோட வர்க்கம். 4 - 1 √3ன்னு வரும். அதனால் எதிர்பக்கம் என்னென்னா √3. இப்போ அந்த மதிப்பெல்லாம் எடுத்து எழுதுவோம். சைன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். டேன் தீட்டா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். √3/1 √3. அடுத்தது இதற்கு தலைகீழி. தலைகீழி என்னன்னா கொசிக்கன் தீட்டா. கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு இதை தலைகீழ மாற்றினோம்னா 2/√3. அடுத்தது காசோட தலைகீழி என்னன்னா சீக்கன். சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1/2 தலைகீழ மாற்றினா 2. டேனோட தலைகீழி காட் தீட்டா. √3 தலைகீழ மாற்றினோம்னா 1/√3. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 3வது கால்வட்டத்தில் தான் தீட்டா இருக்குது. இதில் எது மட்டும்தான் ப்ளஸ்ன்னா டேன் மட்டும்தான் ப்ளஸ். டேன் மட்டும்தான் ப்ளஸ்ஸு, மீதி இருக்கிற எல்லாம் மைனஸ். டேனும் டேனோட தலைகீழி காட்டும் ப்ளஸில் வரும். எது? டேனு ப்ளஸில் வரும். டேனோட தலைகீழி காட்டு இதுவும் ப்ளஸில் வரும். மீதி இருக்கிற எல்லாமே மைனஸ் மதிப்பு தான். இதுவும் மைனஸ்ஸு, எல்லாமே மைனஸில் வரும். அவ்வளோ. சப்டிவிஷன் 2. காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2/3. காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2/3 கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு படத்தை போட்டுருவோம். காஸ் தீட்டானா என்ன? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் 2, கர்ணங்கிறது என்னென்னா இங்கே இருக்கும். அப்போ நம்ம எது கண்டுபிடிக்கணும்? எதிர்பக்கம் கண்டுபிடிக்கணும். எதிர்பக்கம் வேணும்னா √3ோட ஸ்கொயர் 9 மைனஸ் அடுத்துள்ள பக்கத்தோட ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4. 9ல் 4 போயிடுச்சுன்னா √5ன்னு வரும். இதுதான் எதிர்பக்கம். இப்போ 6 திரிகோணமிதி சார்புகளையும் எழுதிடுவோம். சைன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் √5/2. இதே போல் இதோட தலைகீழி. சைனுக்கு வந்து தலைகீழி கொசிக்கன் தீட்டா. √5/3ங்கிறது 3/√5ன்னு வரும். அடுத்தது காசோட தலைகீழி சீக்கன் தீட்டா.
2/3ங்கிறது 3/2ன்னு வரும். கடைசியாக டேனோட தலைகீழி காட் தீட்டா. √5/2ங்கிறது 2/√5ன்னு வரும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தீட்டா அப்படிங்கிறது முதல் கால்வட்டம். முதல் கால்வட்டம்னா முதல் கால்வட்டத்தில் எல்லாமே ப்ளஸ்ஸு. முதல் கால்வட்டத்தில் எல்லாமே ப்ளஸ், ஆல் ஆர் பாசிட்டிவ். அதனால் இருக்கிற எல்லா ஆன்சரும் என்னவாக இருக்குன்னா ப்ளஸில் தான் இருக்கும். அவ்வளோதான். சப்டிவிஷன் 3, sin θ = -2/3. ஒரு படத்தை வரைஞ்சிப்போம். தீட்டா sin θனா எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் எவ்வளோன்னா 2, கர்ணம் 3. அடுத்துள்ள பக்கம் வேணும். அடுத்துள்ள பக்கம் வேணும் அப்படின்னா கர்ணத்தோட ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பண்ணால் 9. எதிர்பக்கத்தோட ஸ்கொயர் 4. 9ல் 4 போயிடுச்சுன்னா மீதி என்ன வரும்? √5ன்னு வரும். இதுதான் அடுத்துள்ள பக்கம். இப்போ எல்லா திரிகோணமிதி சார்புகளையும் எழுதிடுவோம். முதல்ல sin θ. sin θனா என்ன? எதிர்பக்கம் பை கர்ணம், அதாவது 2/3. cos θ அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், √5/3. கடைசியாக tan θ. tan θங்கிறது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், 2/√5. இதனுடைய தலைகீழிகள் சைனுக்கு கொசிக்கன், 2/3ன்னா 3/2. அடுத்தது காசுக்கு தலைகீழி சீக்கன், √5/3ன்னா 3/√5. டேனுக்கு தலைகீழி காட் தீட்டா, 2/√5, √5/2. சரி, இதில் கணக்கில் 4வது கால்வட்டத்தில் தீட்டா இருக்குது. 4வது கால்வட்டம்ங்கிறது இந்த இடம். இதில் எது மட்டும்தான் ப்ளஸ்னா காசு மட்டும்தான் ப்ளஸ், மீதி இருக்கிறதெல்லாம் மைனஸ். காசுங்கிறது ப்ளஸ்ஸு, காசோட தலைகீழி அதுவும் ப்ளஸ்ஸு, மீதி இருக்கிற எல்லாமே மைனஸ். அவ்வளோதான். சப்டிவிஷன் 4, tan θ = -2. முதல்ல படத்தை வரைஞ்சிரும். தீட்டா tan θங்கிறது என்ன? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் 2, அடுத்துள்ள பக்கம் என்னன்னா 2/1 இருக்கிறதா அர்த்தம். அதனால் 1. கர்ணம் வேணும் அப்படின்னா √2 ஸ்கொயர் பண்ணணும், 4, ப்ளஸ் இந்த 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1, அதாவது √5ன்னு வரும். இதுதான் கர்ணம். 6 திரிகோணமிதி சார்புகள். sin θ = எதிர்பக்கம் பை கர்ணம். cos θ = அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். tan θ = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், 2/1, 2. தலைகீழிகள் sin θவுக்கு கொசிக்கன் தீட்டா, 2/√5னா இதுக்கு √5/2. அடுத்தது காசுக்கு தலைகீழி சீக்கன் தீட்டா, 1/√5ஓட தலைகீழி √5. டேனுக்கு தலைகீழி காட் தீட்டா, 2ஓட தலைகீழி 1/2. தீட்டா எந்த கால்வட்டத்தில் இருக்குது? 2வது கால்வட்டம். இதில் எது மட்டும்தான் ப்ளஸ்ன்னா சைன் மட்டும்தான் ப்ளஸ்ஸு. அதனால் சைனை தவிர மீதி இருக்கிற எல்லாமே மைனஸ். சைன் மட்டும்தான் ப்ளஸ்ஸு, சைனோட தலைகீழி ப்ளஸ், மீதி இருக்கிற 4ம் மைனஸில் தான் வரும். அவ்வளோதான். சப்டிவிஷன் 5, சீக்கன் தீட்டா = 13/5ன்னு கொடுத்துருக்காங்க. சீக்கன் தீட்டாவோட தலைகீழி என்னன்னா காஸ் தீட்டா. இப்போ காஸ் தீட்டாங்கிறது என்ன வரும்? இதை தலைகீழாக மாற்றினா காஸ் தீட்டா, இதை தலைகீழாக மாற்றினோம்னா 5/13. இப்போ படத்தை போடுவோம். காஸ் தீட்டானா என்ன? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கங்கிறது 5, கர்ணங்கிறது 13. எதிர்பக்கம் வேணும். எதிர்பக்கம் வேணும்னா கர்ணத்தோட ஸ்கொயர் மைனஸ் அடுத்துள்ள பக்கத்தோட ஸ்கொயர், 13 ஸ்கொயர் √13 ஸ்கொயர் 169 மைனஸ் 5 ஸ்கொயர் 25, √169 மைனஸ் 25. கழிச்சோம்னா எவ்வளோ வரும்? 5ல் 9 போய்ட்டுனா 4, 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, 144. அதாவது என்ன வரும்? 12ன்னு வரும். எது? எதிர்பக்கம் 12. sin θ = எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் பை கர்ணம்.
காஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கரணம் 5/13. tan தீட்டாங்கிறது எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் 12/5. அடுத்து தலைகீழிகள். சைனுக்கு வந்து கொசிகன் தீட்டா, கொசிகன் தீட்டாங்கிறது 13/12. காசுக்கு வந்து தலைகீழி சீக்கன் தீட்டா 13/5. டேனுக்கு தலைகீழி காட் தீட்டா 5/12. இதில் தீட்டாங்கிறது 4வது கால்வட்டத்தில் இருக்குது. தீட்டா என்பது 4வது கால்வட்டம். 4வது கால்வட்டத்தில் சி மட்டும், அதாவது காசு மட்டும்தான் ப்ளஸ்ஸு, காசு மட்டும்தான் ப்ளஸ்ஸு, மீதி இருக்கிற எல்லாம் மைனஸ். காசு எங்கே இருக்குது? இது இருக்குது. காசு ப்ளஸ்ஸு, காசோட தலைகீழி ப்ளஸ், மீதி இருக்கிற 4ம் மைனஸில் வரும். அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 4. நிறுவுக. காட் 180 ப்ளஸ் தீட்டா, சைன் 90 மைனஸ் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா எக்ஸட்ரா சீக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காட் தீட்டா அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிறதெல்லாம் தனித்தனியாக மதிப்பு கண்டுபிடிச்சிப்போம். காட் 180 ப்ளஸ் தீட்டா, 180 ப்ளஸ் தீட்டா நல்லா ஞாபகம் வச்சிங்க. 180 ப்ளஸ் அப்படிங்கிறப்ப தீட்டாங்கிறத ஒரு 50 அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம ஞாபகத்தை வச்சிங்க. 180ம் 50ம் எவ்வளோ வரும்னா 230. 230 எதில் வரும் அப்படின்னா 90, 180, 270, 360 இப்படி வரும். 90 வரைக்கும் இங்கே, 180 வரைக்கும் இங்கே, 270 வரைக்கும் இங்கே, 360 வரைக்கும் இங்கே. 1 2 3 4 4 கால்வட்டம். 180 ப்ளஸ் 50 அப்படின்னா 230. 230ங்கிறது எங்கே வரும்னா 180க்கு அப்புறம் இந்த இடத்துல வரும். ஏஎஸ்டிசி, அதாவது இங்கே டேன் வந்தால் மட்டும்தான் ப்ளஸ்ஸு, டேனும் டேனோட தலைகீழி காட்டும் வந்தால் மட்டும்தான் ப்ளஸ். இங்கே நமக்கு காட்டு வந்திருக்கிறதுனால ப்ளஸில் தான் ஆன்சர் வரும். 180 ப்ளஸ் தீட்டா அப்படிங்கிறது காட் தீட்டா. ரைட். அடுத்தது 2வது. சைன் 90 மைனஸ் தீட்டா. சைன் 90 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது 90லேருந்து 50 கழிச்சா என்ன வரும்? 40. 40ங்கிறது எங்கே வரும்னா இந்த மொதல் இடத்துல வரும். இங்கே ஆல் எல்லாமே ப்ளஸ்ஸு. சைன் வந்தாலும் காசு வந்தாலும் டேன் வந்தாலும் எது வந்தாலும் ப்ளஸ்ஸு தான். அதனால் சைன் 90 மைனஸ் தீட்டாங்கிறது ப்ளஸ் காஸ் தீட்டா. 3வதாக இருக்கிறது காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா. முன்னாடியே சொல்லியிருக்கோம், காசில் மைனஸ் வந்தால் விட்டுடலாம். காஸ் ஆஃப் ப்ளஸ் தீட்டா. அடுத்தது கீழே சைன் 270 ப்ளஸ் தீட்டா. 270ஓட ஒரு 50 கூட்டினா 320. 320ங்கிறது எங்கே வரும் அப்படின்னா இந்த கால்வட்டத்தில் வரும். இங்கே எது மட்டும்தான் ப்ளஸ்ன்னா சி, காஸ் மட்டும்தான் ப்ளஸ். இங்கே இருக்கிறது சைன். அதனால் நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா மைனஸில் வரும். மைனஸ் சைன் 270 ப்ளஸ் தீட்டாங்கிறது காஸ் தீட்டா. அடுத்தது இருக்கிறது டேன் ஆஃப் மைனஸ் தீட்டா. டேனில் மைனஸ் வந்தால் மைனஸை வெளியில் எடுத்துடலாம். மைனஸ் டேன் தீட்டா. அடுத்தது கொசிக்கன். கொசிக்கன் 360 ப்ளஸ் தீட்டா. உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் 360ங்கிறதும் சைபருங்கிறதும் ஒன்று. அதனால் 360 விட்டுட்டா மீதி இருக்கிறது கொசிக்கன் தீட்டா. எல்ஹெச்எஸ் கணக்கில் கொடுத்துருக்கிறத எல்ஹெச்எஸ்ஸை அப்படியே எழுதிக்கிறோம். காட் 180 ப்ளஸ் தீட்டான்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது காட் தீட்டா. சைன் 90 மைனஸ் தீட்டான்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது காஸ் தீட்டா. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கிறதுக்கு காஸ் தீட்டா. இந்த மதிப்பெல்லாம் மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்புறம் சைன் 270 ப்ளஸ் தீட்டாங்கிறது மைனஸ் காஸ் தீட்டா. டேன் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கிறது மைனஸ் டேன் தீட்டா. கொசிக்கன் 360 ப்ளஸ் தீட்டாங்கிறது கொசிக்கன் தீட்டா. இதெல்லாம் ஏற்கனவே மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு, அதனால் எல்லாமே ப்ளஸ்ஸு தான். காட் தீட்டா அப்படியே இருக்கட்டும்.
காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. டேன் தீட்டாங்கிறத எப்படி எழுதலாம்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். கொசிகன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1 பை சைன் தீட்டான்னு எழுதலாம். காட் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கட்டும். காஸ் தீட்டா கேன்சல். சைன் தீட்டா கேன்சல். மீதி டினாமினேட்டரில் கீழே என்ன இருக்குன்னா 1 இருக்குது. அந்த 1 விட்டுட்டு மீதி இருக்கிறத எழுதிக்கிறோம். காட் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிறோம். இதுதான் நம்ம கணக்கில் வந்து நிறுவ வேண்டிய RHS. நிறுவப்பட்டது. அவ்வளோதான். வினாயன் 5. சைன் ஸ்கொயர் தீட்டா = 3/4 என்ற சமன்பாட்டை நிறைவு செய்யும் 0 டிகிரிக்கும் 360 டிகிரிக்கும் இடைப்பட்ட அனைத்து கோணங்களையும் காண்க. சைன் ஸ்கொயர் தீட்டா = 3/4. ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தோம்னா சைன் தீட்டா இங்கே ரூட் எடுக்கும்போது 3 அப்படிங்கிறது √3 ஆகிடும். 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2. சைன் தீட்டா √3/2ன்னு வருது. முதல் கால்வட்டம், ரெண்டாவது கால்வட்டம், 3, 4. இதுலேயும் சைன் ப்ளஸ்ஸாக வரும், இதுலேயும் சைன் ப்ளஸ்ஸாக வரும். முதல் 2 கால்வட்டத்தில் சைன் ப்ளஸ்ஸாக வரும். மீதி இருக்கிற 3, 4ல் சைனோட மதிப்பு மைனஸில் வரும். மதிப்பு 1, 2 கால்வட்டங்களில் மிகையாகவும் மீதி உள்ள 3, 4 கால்வட்டத்தில் குறையாகவும் இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சைன் தீட்டா √3/2 சைன் 60. சைன் 60ஓட மதிப்பு தான் √3/2. தீட்டா அப்படிங்கிறது என்னன்னா 60. சரி, முதல்ல சைன் 60 அப்படிங்கிறதோட மதிப்பு √3/2. இது அப்படியே இருக்கட்டும். இது முதல் அச்சு. இதில் இருக்கிற கோணம் 60 டிகிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இதில் வந்து சைனோட மதிப்பு ப்ளஸ்ஸு. அப்போ இன்னொரு இடத்துல ப்ளஸ்ஸு எதுனா ரெண்டாவது கால்வட்டம். அப்போ இங்கே மீதி இருக்கிற இந்த இடம் எவ்வளோ இருக்கும்னா மொத்தம் இருக்கிற 180 மைனஸ் 60. சைன் 180 மைனஸ் 60 =3/2 தான். ஏன்னா ப்ளஸ்ஸு தானே. 180 மைனஸ் 60 எவ்வளோ வரும்? சைன் 120. இதோட மதிப்பு எவ்வளோன்னா √3/2 ப்ளஸ்ஸு. அப்போ தீட்டாவோட மதிப்பு வந்து ப்ளஸ்ஸில் எதில் வருதுன்னா 60 டிகிரிக்கு வருது, இன்னொன்று 120 டிகிரிக்கு வருது. இது அப்படியே இருக்கட்டும். மூணாவது 4வது கால்வட்டத்தில் சைனோட மதிப்பு என்னவா இருக்குன்னா மைனஸில் வரும். முதல்ல 3வது கால்வட்டம். 3வது கால்வட்டம் எது வரைக்கும் வரும் அப்படின்னா 90, 180, 270, 360. 180 ப்ளஸ் 60. 180ஓட 60 சேர்த்தோம்னா தான் 3வது கால்வட்டத்துக்கு வரும். சரி, இதோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் √3/2ன்னு வரும். 180 60 240. 240ங்கிறது இந்த இடத்துல வரும். இங்கே வந்து எது மட்டும்தான் ப்ளஸ்னா டேன் மட்டும்தான் ப்ளஸ். சைன் வந்து இந்த ரெண்டுத்தில் மட்டும்தான் ப்ளஸ், மீதி இருக்கிற ரெண்டுத்துலேயும் மைனஸ் வரும். இது ஒரு மதிப்பு. அடுத்தது இன்னொன்று இருக்குது. 4வது கால்வட்டம் இருக்கு இல்லையா, இங்கேயும் நமக்கு 60 டிகிரி, அதாவது 360 மைனஸ் 60. 360ல் ஒரு 60 குறைச்சோம்னா நமக்கு என்ன வரும்? இது சைபர் மைனஸ் 60. சைனில் மைனஸ் வந்தால் வெளியில் எடுத்துருவோம். சைன் 60ங்கிறதுக்கு மதிப்பு √3/2. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தீட்டாவோட மதிப்பு வந்து எது இதில் மைனஸாக வருதுன்னா நல்லா கவனிச்சிங்க. 180 + 60 240.
இது ஒரு டிகிரியில் மைனஸாக இருக்குது. இன்னொன்று 360ல் 60 போயிடுச்சுன்னா 300 டிகிரி. இந்த 2 இடங்களில் வந்து அதனுடைய மதிப்பு வந்து மைனஸாக இருக்குது. தீட்டாவின் மதிப்புகள் எதுனா ஆரம்பத்தில் எடுத்திருக்கிறது 60 டிகிரி, 120 டிகிரி, இப்போ 240 டிகிரி, கடைசியாக 300 டிகிரி. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 6. sin ஸ்கொயர் பை பை 18, sin ஸ்கொயர் பை பை 9, sin ஸ்கொயர் 7 பை 18, sin ஸ்கொயர் 4 பை பை 9 இவற்றின் கூடுதல் = 2 அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. sin பை பை 18 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்னா cos 90 மைனஸ் பை பை 8, அதாவது 90ங்கிறது பை பை 2 மைனஸ் பை பை 18 இப்படி எழுதலாம். ஏன்னா sin 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டான்னு தெரியும் இல்லையா? இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. அப்போ இந்த சைன் வந்து காசாக மாறணும்னா என்ன செய்யணும்? 90லேருந்து கழிக்கணும். காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. சைன் தீட்டா இருக்குது. அப்போ இந்த பக்கம் என்ன செய்யணும்? காஸ் 90 மைனஸ் தீட்டா, தீட்டாவுக்கு பதிலாக பை பை 18, காஸ் 90 மைனஸ் பை பை 18, 90க்கு பதிலாக பை பை 2, பை பை 2னா 90ன்னு அர்த்தம். காஸ் 18 மீசியம் எடுத்துக்கிறோம். இதில் எத்தனை 2 வரும் அப்படின்னா 92 18, அதனால் 9ஆல் பெருக்கணும்னா 9 பை மைனஸ் 1 பை. 9 பையில் 1 பை போயிடுச்சுன்னா பேலன்ஸு காஸ் 8 பை பை 18. சைன் பை பை 18 = காஸ் 2ஆல் அடிச்சிட்டோம்னா 4 பை பை 9. இது அப்படியே இருக்கட்டும். இது ஒரு ரிசல்ட். அடுத்தது இதை எடுத்துக்கிறோம். சைன் பை பை 9, சைன் பை பை 9 இதை என்ன செய்கிறோம்? காஸ் அப்படின்னு மாற்றுறதா இருந்தால் 90லேருந்து கழிக்கணும். அதாவது பை பை 2லேருந்து பை பை 9 கழிக்கணும். காஸ் மீசியமை வந்து 2 9 18, குறுக்க பெருக்குனா 9 பை மைனஸ் 2 பை. காஸ் 9ல் 2 போயிட்டுனா 7 பை, 7 பை பை 18. இது வந்து எதோட மதிப்பு அப்படின்னா சைன் பை பை 9ஓட மதிப்பு. இந்த இடத்துல 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? சைன் ஸ்கொயர் பை பை 18 = காஸ் ஸ்கொயர் 4 பை பை 9. 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம், ஹோல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இங்கேயும் அதே போல் 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர் பை பை 9 = காஸ் ஸ்கொயர் 7 பை பை 18. LHS சைன் ஸ்கொயர் பை பை 18 சைன் ஸ்கொயர் பை பை 9 சைன் ஸ்கொயர் 7 பை பை 18 சைன் ஸ்கொயர் 4 பை பை 9. இது கணக்கில் கொடுத்துருக்கிற LHS = சைன் ஸ்கொயர் பை பை 18. சைன் ஸ்கொயர் பை பை 18க்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம்? காஸ் ஸ்கொயர் 4 பை பை 9. ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பை பை 9க்கு பதிலாக என்னத்தை எழுதலாம்னா காஸ் ஸ்கொயர் 7 பை பை 8. இது ரெண்டுத்துக்கும் எழுதியாச்சு. மீதி இருக்கிறத அப்படியே எழுதிடும். சைன் ஸ்கொயர் 7 பை பை 18 சைன் ஸ்கொயர் 4 பை பை 9. காஸ் ஸ்கொயர் 4 பை பை 9 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 4 பை பை 9ஓட மதிப்பு 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 7 பை பை 18 சைன் ஸ்கொயர் 7 பை பை 18ஓட மதிப்பு அது ஒரு 1. 1 + 1 2. இதுதான் கணக்கில் நமக்கு RHSல ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, நிறுவப்பட்டது.
அவ்வளோதான்.